முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றிருக்கிறார். தெலுங்கானா பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திராவில் 175 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் தெலுங்கு தேசம் கட்சி 135 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 இடங்களையும் பாஜக 8 இடங்களையும் வெற்றி பெற்றது. மொத்தமா இந்த கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றியது. மாறாக ஆளும் கட்சியாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 11 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதையடுத்து 5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். ஏற்கனவே 3 முறை, அதாவது 1995 99 வரையும், 1999 2004 வரையும், 2014 2019 ஆகிய ஆண்டுகளில் முதல்வராக பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடு 4வது முறையா பதவியேற்றிருக்கிறார். சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் வளர்ச்சியை பார்ப்பதற்கு முன்னதா நந்தமூரி தாரக ராமாராவ் என்கிற ஆந்திராவோட எம்ஜிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய என்.டி. ராமாராவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல எம்ஜிஆர் மக்கள் திலகமா பரிணமித்த அதே நேரத்துல ஆந்திராவில் என்டிஆர் கிருஷ்ண பரமாத்மாவா காட்சியளித்தார். கிருஷ்ணர் வேடம் அவருக்கு மிகவும் பொருத்தமா இருப்பதா மக்கள் நம்பினாங்க. அவர் நின்றுவிட்ட மேடையை தொட்டு கும்பிடுற அளவுக்கு அவர் மீது பக்தி வச்சிருந்தாங்க. இதனையே பயன்படுத்தி அவர் தெலுங்கு மக்களின் பெருமையை மீட்டெடுக்க போவதாக கூறி தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கி சில மாதத்திலேயே ஆட்சியையும் பிடிச்சார். இப்போது சந்திரபாபு நாயுடுவின் என்ட்ரியை பார்க்கலாம். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் தானே கரும்பு விற்று படிப்பை தொடர்ந்தாரு. திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்துல படிக்கும் போதே அரசியல்ல முழுமையா ஈர்க்கப்பட்டவர் சந்திரபாபு நாயுடு. அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கல்லா ராஜகோபால் நாயுடுவால விரும்பப்பட்ட சந்திரபாபு அவர் மூலம் என்.ஜி. ரங்காவின் கவனத்திற்கு வந்தார். அப்போது நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்.ஜி. பிரிவுகள் ஆந்திர காங்கிரஸ்ல முக்கிய பிரிவுகளா இருந்துச்சு. ரங்க ஆதரவாளரா பிரதான அரசியல்ல பிரவேசித்த சந்திரபாபு 1978 ஆண்டுல முதன்முறையா சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டார். எமர்ஜென்சிக்கு பிந்தைய தேர்தலில் சந்திரகிரி தொகுதியில் இந்திரா காங்கிரஸ் சார்பில் சந்திரபாபு போட்டியிட்டார். அந்த தேர்தலில் ஜனதா கட்சி சார்பில் கொங்கரா பட்டாபிராம சௌத்ரி, காங்கிரஸ் சார்பில் பாலசுப்ரமணியம் சௌத்ரி மற்றும் 4 சுயேட்சைகள் போட்டியிட்டாங்க. காந்தியவாதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பட்டாபிராம சௌத்ரியின் கடும் போட்டிக்கு நடுவே சந்திரபாபு 2494 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சந்திரபாபு 35,092 வாக்குகளும், பட்டாபிராம சௌத்ரி 32,598 வாக்குகளும் பெற்றனர். இதனையடுத்து அஞ்சையா அமைச்சரவையில் அமைச்சரானார். அஞ்சையா அமைச்சரவையில் இடம்பெற்ற சந்திரபாபுவுக்கு தொழில்நுட்ப கல்வி, கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை தொழில் மற்றும் ஒளிப்பதிவுத்துறையும் வழங்கப்பட்டது. ஒளிப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த அவர் திரையுலகில் இருக்கிறவங்களோடு நல்ல தொடர்பு வைத்திருந்தார். என்டிஆர் உடனும் நெருங்கி பழகினார். பின்னர் என்டிஆர் தனது மகள் புவனேஸ்வரியை சந்திரபாபுவுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவரது மகளை சந்திரபாபு மணந்த சில மாதங்களுக்கு பிறகு 1982 தெலுங்கு தேசம் கட்சியை நிறுவனாரு என்டிஆர். ஆனா சந்திரபாபு அந்த கட்சியில உடனே சேரல, காங்கிரசிலேயே தொடர்ந்தாரு. தெலுங்கு தேச கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் சந்திரபாபு நாயுடு அதுல இணைஞ்சார். 1989 தெலுங்கு தேசம் தோற்றவுடன் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு சந்திரபாபு நாயுடுவுக்கு வழங்கப்பட்டது. இதனால தெலுங்கு தேச கட்சியில அவரது ஆதிக்கம் வெளுத்தது. பின்னர் 1994 ஆண்டு மீண்டும் என்டிஆர் ஆட்சிக்கு வந்தார். அவர் இருதய சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற போது பாஸ்கர ராவ் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற வைத்தாரு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. ஆனா எம்எல்ஏக்களை பத்திரமா சிறையெடுத்து சென்று பாஸ்கர ராவை வெற்றிகரமா வீழ்த்தினாரு. பின்னர் என்டிஆரோட 2வது மனைவி லட்சுமி பார்வதி கட்சியை கைப்பற்ற முனைந்த போது என்டிஆரையை வீழ்த்தி தனது பக்கம் தெலுங்கு தேசம் எம்எல்ஏக்களை ஈர்த்து தெலுங்கு தேச கட்சியை முழுமையா தன்வசப்படுத்தினார். அரசியல்ல பரிபக்குவமா காய நகர்த்தி தெலுங்கு தேச கட்சியை காப்பாற்றிய சந்திரபாபு நாயுடு இனி பாஜகவிடமிருந்தும் தனது கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.